வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம பொய்யரசன் என்கிற இளவரசன் பற்றி தான். அவர் நேற்று கோவிலுக்கெல்லாம் போயிருப்பார், பரவாயில்ல, அவருக்கு பாராட்டுகள். அப்புறம் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க, அதுவும் அவர் வாங்கி கொடுத்துக்கிறாரு, பாராட்டுகள். அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண, ஆன்மீகத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம இளவரசன் நேற்று என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டில் டீ காப்பியெல்லாம் கிடைக்காதாட்டுக்குது. அந்த அம்மையாருக்கு எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலையுமே வேலை செய்ய பிடிக்காதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுதான் எடுத்துக்காட்டு. நேராக என்ன பண்ணுறாருன்னா, பையன் தூக்கி பைக்கில் வைக்கிறாரு. அப்புறம் நேராக போகிறாரு. எங்கே போகிறாருன்னு பேக்கரியில் போகிறாரு, டீ சாப்பிட்றாரு. டீ சாப்பிட்டு ஒரு புகை அடிப்பார்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் யூடியூப்பில் காட்ட மாட்டார். கேட்டால் உத்தமராட்டு பேசுவார். நேராக டீ சாப்பிட்றாரு. அப்புறம் மெதுவடை. அந்த அம்மையாருக்கு தான் காரங்காத்த காலையில் மெதுவடை, போண்டா, பஜ்ஜி, ஆடம்பரமான வாழ்க்கை, கறி. இதில் பெருமைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அன்னதானம் பண்ணிக்கிறார், பாராட்டு. ஆனால் அன்னதானத்தில் இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இட்லி தோசை வாங்கி கொடுத்துக்கிறாரு. அது ஒரு தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு. இவங்க வீட்லேயே செஞ்சு கொண்டு போயிருக்கலாம். செலவு மிச்சமாக இருக்குங்க, செலவு கண்டிப்பாக மிச்சமாக இருக்குது. ஆனால் அது விட்டு போட்டு இட்லி தோசை, நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் இட்லி தோசை கொடுக்குறது. காரங்காத்தால் கொடுப்பாங்க, கொண்டே 10 மணிக்கு இட்லி தோசை கொடுக்குறாங்க. பரவாயில்ல, அவர் அன்னதானம் பண்ணிக்கிறாரு, அதுக்காக பாராட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பையனை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு போகிறாரு காலையில். என்ன காரணம்னா, அவங்க வீட்டில் பால் வாங்க மாட்டாங்களா எனக்கு தெரியல. டீ காப்பி இவர் பேக்கரியில் தான் குடிக்கிறாரு. போண்டா பஜ்ஜி காலையிலேயே. என்ன காரணம்னா, உழைச்சா தெரியுங்க, தர்ம தெரியுங்க. உட்கார்ந்த இடத்துல கணவன் மனைவி உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வருமானத்தை காட்டினா சரி, இலவச வருமானம், குழந்தைய வச்சு வருமானம், அந்த குழந்தைக்கு நல்ல நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாங்கட்டா, அது கிடையாது. வைத்தியகாரி கொழுப்படுத்த வரை இப்போ அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அன்னதானம் பண்ணிட்டு நேரம் எங்கே வராருன்னா, அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறாரம்மா. எங்கள் வீட்டில் பூரி சாப்பிட்டுக்கிறோங்க, பூரி சுட்டுட்டுருக்குறோங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி காட்டாங்கன்னா யாரும் கேட்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு வீடியோ டெய்லி ஒரு 10 நிமிஷம், முதல்ல 3 நிமிஷம் வீடியோ தான் போட்டிருப்பாங்க. வருமானம் கம்மியாக இருக்குதுங்கன்ட்டு இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு வீடியோ தான் 100K போகுதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா யூடியூபருமே ஃபேமிலி யூடியூப், பல ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க. அவங்க பல விதமான கண்டென்ட் போடுறாங்க. ஆனால் 100K, 150K, 200K போகுது. ஆனால் இவங்க வீடியோ ஏதோ ஒரு வீடியோ அத்தி பூத்தாப்பிள் 100K போகும். அது இந்த சட்டை பிடிக்கிற வீடியோவா, இல்லைன்னா ஆனந்த கண்ணீர் நடிச்சுட்டு ஆனந்த கண்ணீர் விடிச்சிட்டு நகை வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த வீடியோ தான் 100K போகும். அப்புறம் வீட்டில் பூரி சுட்டு வைக்கிறாங்க, நாங்கள் வீட்டில் கேரம் போடாடுறாங்க. இதெல்லாம் நாட்டுக்கு முக்கியமாக இல்லை அவங்க சப்ஸ்கிரைபருக்கு முக்கியமானு கேட்டால், அவங்க சப்ஸ்கிரைபர் என்ன வேலைன்னா உட்காந்து மொபைல் பார்த்துட்டு என்னடா எப்படா ஒரு வீடியோ போடுவாங்கன்ட்டு இல்லைங்க. ஒரு போர் அடிக்கி, மொத்தத்தில் போர் அடிக்கி, அதுக்கோசரம் இவங்க வீடியோ பார்க்குறாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் பூரி சுட்டுருக்குறாங்க, எங்கள் வீட்டில் மாவு பசஞ்சிட்ருக்கேன். யாராச்சும் பூரி சுட தெரியாத ஆளுகோ இவங்க வீடியோ பார்த்தா நீங்கள் தாராளமாக போய் டெஃபனட்டாக போய் பாருங்கள். ஏன்னா பூரி சுட்டால் யாருமே பார்த்ததில்ல பாருங்க. இந்த அம்மையாருக்கு ஒரு வேலை செய்ய ரொம்ப கஷ்டம். ஒரு டீ காப்பியும் கூட வீட்டில் வைக்காமல் கடைக்கு ஓட விட்றோன்னா அது வேறு விஷயம். இலவச வருமானத்துக்கு வர வனத்தை வச்சு என்ன பண்ணுறது, சேவ் பண்ணணுங்க. அது குழந்தைய தூக்கிட்டு போகிறாரு. குழந்தை எங்கே தூக்கிட்டு போகிறாரு, காரங்காத்தால் எங்கே தூக்கிட்டு போகிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் குழந்தை தூங்கிட்டு இருக்குதுங்க. நான் அந்த குழந்தைய எழுப்பி நான் டீ கடைக்கு டீ சாப்பிட்டு ஒரு புகை அடிச்சுட்டு அப்புறம் என்னோடய ஆடம்பரமான மனைவிக்கு போண்டா பஜ்ஜி இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கோயிலில் போய் அன்னதானம் பண்ணிக்கிறாரு, அதுக்கு பாராட்டுறேன். அதெல்லாம் விமர்சனம் பண்ணல. ஒரு தக்காளி சாப்பாடு, ஒரு தயிர் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இளவரசனுக்கு எந்த இடத்துலையும் நாலேஜ் இருக்காதுங்க. ஏன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போனாலே ஐஸ்கிரீம் பற்றி பிளாக் ஃபாரஸ்ட் தான் இருக்கிறதுலையே டாப் கேக்கு, அதையவே குறை சொல்லி அது பிளாக் ஃபாரஸ்ட்டெல்லாம் வாங்குறப்ப இந்த கேக்கு வாங்குன்னு சொல்கிறாரு. மொத்தத்தில் இவருக்கு ஐஸ்கிரீமில் பலவித ஐஸ்கிரீம் இருக்குது, தெரியலையாட்டுக்குது, கேக்கு தெரியலையாட்டுக்குது. அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயாச்சுங்க. இப்போ 3 இடத்துக்கு போயாச்சுங்க. 3 வீடியோ வரணுமே. ஒரு சேனல் வச்சுருந்தா பரவாயில்ல, 3 சேனல் வச்சுக்குது. ஏன்னா இலவச வருமானம் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா இவங்களுக்கு வெட்டிங் டே வருது, பர்த்டே வருது, புத்தாண்டு வருது. இதெல்லாம் எப்படி கொண்டாடணும்னா உட்கார்ந்த இடத்துல ஓசியில் இலவச வருமானத்தில் தான், உழைச்செல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கணவர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. பொதுவாக கண்டக்டராக இருந்தாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி படாத வாடு. ஒரு மனைவியோட கவலைன்னா எப்படா கணவன் உழைச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் இவங்க மனைவிக்கு
கணவர் எந்த இடத்துலையும் கஷ்டப்படக்கூடாது. அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா நீ என்ன மந்திரம் படிக்கிற எல்லோரும் கேட்குறான்னு சொல்லுங்கள். அவங்க அம்மா சொல்லுது, அதாவது உயிரை காக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அப்புறம் துன்பங்கள் துயரங்கள் போக்குறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, எல்லா மந்திரம் சொல்கிறாங்க. ஆனால் பையன் பல பெண்களை கெட்ட வார்த்தை பேசிக்கிறாரு. அதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்குதா? இல்லை பல பெண்களை கேவலமாக திட்டி வீடியோ போட்டிருப்பார். கேவலமாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கேவலமாக திட்டி கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போட்டிருப்பார். அதுக்கெல்லாம் மந்திரமாக இருக்குதான்னு கேட்டால் சுத்தமாக மந்திரமாலின்னு தான் நான் சொல்லுவேன். அதான் காரணம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெண் சாதாரண அந்த பெண் ஒரு கமெண்ட் தான் பண்ணியிருக்குது. அதுக்கு கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை. இவங்க அம்மா அதை பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. அந்த வீடியோவில் பார்க்காம இருக்க மாட்டாங்க. வாயை திறந்து ஒன்றும் சொல்லியிருக்காதுங்க. பையன் வீராதி வீரர் சூராதி சூரர் அப்புறம் இதெல்லாம் பேசிட்டு கோயிலுக்கு போனான்னு வச்சுங்க, அந்த சாமி கண்டிப்பாக வரம் கொடுக்காது. அதாவது அடுத்தவங்களை திட்டி அடுத்தவங்களை துன்பப்படுத்திட்டு கோயிலுக்கு போனால் அந்த சாமி வரம் கொடுக்காது. வாராகி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாராட்டுக்கள். அதுக்காக இவரோட பண்ண ஒழுக்கமற்ற செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பல பெண்களை திட்டியிருப்பார், பல ஆண்களை கெட்ட வார்த்தையில் கேவலமாக திட்டியிருப்பாங்க. எதுக்குன்னா சாதாரண ஒரு யூடியூப்புக்கு வேண்டி, வருமானத்துக்கு வேண்டி. ஏன்னா இவரை யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஒரு சினிமாவை எதிர்த்து பேசுகிறாங்க, ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேசுகிறாங்க. இவர் சாதாரண ஒரு யூடியூப்பர் தான், அதாவது ஒஸ்ட்டான யூடியூப்பர் தான். இப்படியெல்லாம் பேசிட்டு போய் கோயிலுக்கு போகிறாங்களாம்மா. அவங்க அம்மா சொல்லுது, அந்த மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் இருக்குது. கெட்ட வார்த்தை பேசி பல பெண்களை கெட்ட வார்த்தை பேசி திட்டி வீடியோ போட்டுருக்கிறாரு. அதுக்கு மந்திரம் இருக்குதுன்னு கேட்டால் அவங்க அம்மா அதெல்லாம் சொல்லாது. அவங்க அம்மா ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டமுடையவர். அதுக்காக பையன் ஒரு பொண்ணை கேவலமாக திட்டி வீடியோ போட்டுக்கிறாரு. அதை பற்றி ஏதாச்சும் அவங்க அம்மா ஏதாச்சும் வாய் திறந்து பேசுவாங்களாட்டா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. அதை எப்படி பேசுறது? அது என் பையனாச்சே, என் பையனை பற்றி நான் எப்படி யூடியூப்பில் பேசுறது? மொத்தத்தில் சமூக வலைதளத்துலங்கிறது ஒழுக்கம் நாகரிகம் இருக்குது. ஆனால் இளவரசனுக்கு எந்த காலத்துலேயுமே ஒழுக்கம் கிடையாது. அப்புறம் காய்த்திரமையர் மாதிரி ஒரு மனைவி இருந்துச்சுன்னா எங்கேயுமே கணவர் சோம்பேறியத்தான் இருக்குங்க. உழைக்காத ஒரு வர்க்கத்தில் இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். மொத்தத்தில் இவர் கோயிலுக்கு போனது நல்லதா? ஆனால் அவங்க அம்மா மந்திரம் சொல்லுது. ஆனால் பையன் இப்போ ஒரு பெண்ணை கண்டபடி கேவலமாக திட்டி வீடியோ போட்டுக்கிறது. அதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்காங்க? அதுக்கு எந்த மந்திரம் கிடையாது. அந்த சாமியே கண்டிப்பாக வரம் கொடுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பெண்ணை கேவலமாக திட்டி வீடியோ போட்டிருப்பார் 4 நாளைக்கு முன்னாடி. அந்த பெண்ணும் கூடி கமெண்ட் பண்ணியிருக்கேன்னா வீடியோ டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு மனச்சாட்சி இல்லை, இரக்கமில்லாத ஆளுங்கிறது உதாரணம். அந்த வீடியோ டெலீட் பண்ணாமல் வருமானம் பார்க்குறாரு. அதுதான் இவரோட ஒழுக்கமற்ற செயல்பாடு. மொத்தத்தில் இவங்களுக்கு எந்த காலத்திலும் ஒழுக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.